2 தொடையிலையும் நீ தட்டு அப்படின்னு சொன்ன. பருவமே லெஃப்ட் ரைட். அவன் வந்து என்ன பண்ணா, மைக்கில் உட்காந்தவன் அப்படின்னா, ஏய் 2 காலில் ஒன்றா எடுத்து வைக்க முடியல, இப்படி ஜம்ப் பண்ணி ஜாக்கிங் போகிறாங்க. லெஃப்ட் ரைட்டுன்னு போடுன்னா அந்த சவுண்ட் தான் இப்போ நீங்கள் கேட்குறது. அதுக்கு நான் ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே யூஸ் பண்ணல. ட்ரம்ஸில் வந்து ஒன்லி ப்ரஷ் மட்டும் மெதுவாக வர மாதிரி அதை நான் யூஸ் பண்ணேன். அதே மாதிரி ரெக்கார்டிங்கில் நடந்த விஷயங்களே சொல்லுவதாக இருந்தாலே மாணவர்களுக்கு அது நேரம் போதுமா போதாதான் எனக்கு தெரியாது. இங்கே தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்கீங்க. ஐஐடியில் இங்கே நான் ஃபஸ்ட் டைமாக வர்றது, இதுதான் ஃபஸ்ட் டைம் இது இந்த ஏரியாவுக்குள்ள வர்றது. இங்கே வருகின்ற மாணவர்கள் எல்லாம் இங்கேயே இருப்பதற்காக வருவதில்லை இல்லையா? உலகம் முழுக்க நீங்கள் எல்லாம் போக போகிறீங்க. உலகம் முழுக்க எங்கே இன்றைக்கி எல்லாம் உலகத்தில் எடுத்தால் எந்த பக்கம் பார்த்தாலும் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஐஐடி தான் இருக்குது எங்கே பார்த்தாலும். அவ்வளவு மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த ஐஐடி வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே வந்து மியூசிஷியன்ஸ் வந்து எவ்வளோ பேர் நல்ல மியூசிஷியன்ஸ் இங்கேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஏன்னா இங்கேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து ஸ்டுடியோவில் வந்து வாட்ச்சு காட்டிகிட்டு போன நல்ல பெஸ்ட்டு மியூசிஷியன்ஸ் வந்து வாட்ச்சு காட்டிகிட்டு போன மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி திறமை மிகுந்த மாணவர்களை உருவாக்குவதில் ஐஐடிக்கு நிகர் ஐஐடி தான் என்பதில் எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இங்கே வந்து உங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பது தான் எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு என்ன சொல்லுவது என்பதையும் தெரியவில்லை. ஆனால் உங்களுக்காக நான் மற்ற விஷயங்களெல்லாம் நான் எடுத்தேன்னா சொல்லி அது ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும். அது வந்து அது சரியில்லை. அப்படிங்க வந்து மாணவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து இந்த 700 படங்களில் அந்த டைட்டில் கார்ட்ஸில் வர்ற அதை எடுத்து வந்து கலெக்ட் பண்ணி என் மேல் எவ்வளவு பிரியம் இருந்திருந்தால் இதை அவர்கள் நேரத்தை செலவழித்து இந்த படங்களை தேடி பிடித்து இங்கே கொண்டு வந்து எனக்கு போட்டு காட்ட வேண்டும் என்ற இந்த குறைந்த நேரத்தில் இவ்வளவு 700 படங்களைத்தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சது என்று சொல்லி எவ்வளவு அழகாக என்ன பிரமாதமாக நம்ம பண்ணிடுறோம். எந்த படம் என்று தெரியவில்லை. அவர்களை கூப்பிட்டு நான் எந்தெந்த படத்திற்கு நீங்கள் இதை எடுத்து போட்டீர்கள் என்று தனியாக லிஸ்ட்டு வாங்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது தான் இந்த டோட்டல் எவ்வளோ படம் பண்ணியிருக்கேங்கிற லிஸ்ட்டெல்லாம் பல பேரை வச்சு நான் வந்து அந்த லிஸ்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் ஆர்டரில் எந்த வருஷத்தில் எந்த ப்ரொடக்ஷன் எந்த டைரக்டர் இதெல்லாம் வந்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் என்பது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த முழுவதும் இன்னும் 300 படங்களையும் சேர்த்து எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று உங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இது வந்து இதெல்லாம் வந்து கின்னஸ் புக்குக்கெல்லாம் போகக்கூடாது. There are so many records which is not properly recorded in books, in Guinness books. எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்குது தெரியுமா? இதில் வந்து என்னுடைய ரெக்கார்ட்ஸே வந்து நிறையா அதிகமான இசையமைப்பாளர்களில் அதிகமாக திரைப்பட படங்களில் பாடியது நான் தான். அதிகமாக பாடல்களை எழுதியது நான் தான். அதிகமான குறைந்த நேரத்திலே அதிகமான படங்களை செய்தது நான் தான். இது வந்து நீங்கள் வந்து ப்ளோயிங் மை ஓன் ட்ரம்பட்னு நினைக்கக்கூடாது. ப்ளோயிங் தான். ஏன்னா இட்ஸ் மை ஓன் ட்ரம்பட். ஐ அம் நாட் ப்ளோயிங் அதர்ஸ். எண்பத்தி 85, 86, 87, 88 ஒரு வருஷத்தில் வந்து 52 வாரம் தானே. 52 வாரத்தில் 56 படங்களுக்கு இசையமைத்திருக்கிறேன். 57 படங்களுக்கு இசையமைத்திருக்கிறேன்.
58 படங்கள் வெளிவந்திருக்கின்றன. வெளிவந்த படங்களை சொல்லுகிறேன். இந்த 52 வாரத்தில் பண்ணணும்னா பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு மட்டும் நான் 3 நாளைக்கு மேலே எந்த படமும் நான் ரெக்கார்ட் பண்ணதே கிடையாது. 3 நாளைக்கு மேலே எந்த படத்தையும் என்னுடைய தியேட்டரில் நான் வச்சுக்கிறது கிடையாது. உடனே தள்ளி விட்டுறது, வெளியில் தள்ளி விட்டுறது. நீங்கள் ஒரு படத்தை பார்த்துட்டு என்ன படத்தில் எடுத்திருக்காங்கன்னு துப்புற படத்தை நான் 5 தடவை பார்க்கணும், 5 times. நீங்கள் துப்புற உணர்வு எனக்கு முதலே அங்கே வந்துடும். ஆனால் துப்ப மாட்டேன், துப்புறதில்லை. ஏன்னா அது நான் வேலை செய்கிற படம், அதில் நான் இன்வால்வ் ஆகியிருக்கேன். அதுக்கு நான் மியூசிக் கொடுக்கணும். எப்படி 5 தடவைன்னு சொல்கிறேன்னு சொன்னால், படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு முன்னாடி டைரக்டர் ஒரு ப்ரொஜெக்ஷன் எனக்கு ஃபுல்லாக போட்டு காட்டுவார். ஏன்னா என்ன மாதிரியான ஆர்கெஸ்ட்ரா யூஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணுறதுக்காக. நாளைக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இன்றைக்கி ஈவினிங் படம் பார்ப்பேன். படம் பார்த்துட்டு அடுத்த நாள் ரெக்கார்டிங் தொடங்கும். காலையில் 7 மணிக்கு போனேன்னா ஃபஸ்ட் ரீல் போடுவாங்க. போட்டால் அதுக்கு மியூசிக் எழுதி கொடுத்துட்டு அதை கண்டக்ட் முதல்ல படம் இங்கே பார்த்தது ஒரு தடவை, அங்கே படம் மியூசிக் பண்ணுறதுக்காக போடுறது ஒரு தடவை, மியூசிக் பண்ண உடனே ஆர்கெஸ்ட்ராவோட ரிஹர்சல் பண்ணுறது 3ஆவது தடவை. அப்புறம் டேக்குன்னு போகிறப்போ உள்ளே போய் கண்டக்டர் சரியாக பிளேஸ்மெண்ட்டில் கண்டக்ட் பண்ணுறாரான்னு பார்க்குறதுக்காக ஒரு ரிஹர்சல் பார்க்குறது 4ஆவது தடவை. டேக்கு போகிறது 5ஆவது தடவை. டேக்கில் மிஸ்டேக் ஆச்சுன்னா 6, 7, 8 அப்படின்னு போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி 5 times நான் பார்க்குற படம். ஒரு தீபாவளி நேரத்தில் 5 படங்கள் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்தது. 5 படங்களை ஒரே நாளில் 3 படங்களை நான் ஒரே நாளில் 3 நாளில் 3 படங்களை நான் முடித்திருக்கிறேன். 2-3 தீபாவளிக்கு, 2-3 வருஷத்திற்கு 3 ரெக்கார்டிங் தியேட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, 3 ஆர்கெஸ்ட்ராவையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, 3 கண்டக்டர் பண்ணிவிட்டு, முதல் 7 மணிக்கு போய் ஒரு ரீல் பார்த்துட்டு மியூசிக் பண்ணிவிட்டு, ரீல் ஓடுறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷத்தில் முடிஞ்ச உடனே அடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் மியூசிக் எழுதி கொடுத்துட்டு, நானே ரிஹர்சல் பண்ணிவிட்டு, நானே பிக்சரோடு போட்டு கண்டக்ட் பண்ணிவிட்டு கண்டக்டர்கிட்ட காட்டுவேன். கண்டக்டர் கரெக்டாக சரியாக கண்டக்ட் பண்ணுறாராங்கிறத பார்க்குறதுக்கு அவரை ஒரு தடவை கண்டக்ட் பண்ண சொல்லி நான் இருந்து கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு, மியூசிஷியன்ஸ் தப்பு வச்சாங்கன்னா அவங்களையும் கரெக்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் டேக்கு போங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்த தியேட்டருக்கு போவேன். அடுத்த தியேட்டர்லையும் இதே மாதிரி. அப்புறம் அடுத்த தியேட்டரில் முடிச்சுட்டு நான் அங்கே வரும்பொழுது இந்த ரீல் முடிஞ்சிருக்கும், அடுத்த 2ஆவது ரீல். இதே மாதிரி 14 ரீல் இருக்கும் அப்போ படங்களுக்கு. இப்போ ஃபில்மெல்லாம் கிடையாது இல்லையா, இந்த இப்போலாம் டெக்னாலஜி மாறி போச்சு. அதனால் படங்கள் இப்போ 14 ரீல்ஸ் இருக்கும். இந்த 14 ரீல்ஸ் ஒவ்வொரு படத்துக்கு முன்னா பார்த்துக்குங்க. 3-14 52 ரீலுக்கு 3 நாளில் மியூசிக் பண்ணி முடிச்சிருக்கிறேன் 3 வருடங்களில். அதுபோல் இப்போ இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் எந்த ரெக்கார்ட்லையும் குறிக்க முடியாது. நான் போய் தீபாவளியில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் திருவண்ணாமலை போய் வருவது என்னுடைய வழக்கம். அங்கே போகின்ற பொழுது பொள்ளாச்சியில் ஒரு கோடி சுவாமி என்று ஒருவர் இருந்தார். அதாவது ரெக்கார்ட் பண்ணப்படாத, ரெக்கார்டை மீறிய சமாச்சாரங்களை நான் சொல்லுகிறேன். இப்போது அவர் அங்கே வரக்கூடிய பக்தர் ஜனங்கள்லாம் ஒரு சின்ன குழந்தை வரும், ஒரு மிட்டாய் கையில் கொடுக்கும், அவர் வாயில் போட்டுக்கிடுவார். ஆனால் எங்கேயும் யாருக்கும், அதாவது ஒரு சின்ன போண்டாவை கொடுக்கும், அது சாமி நமஸ்காரம் பண்ணிவிட்டு உட்கார சொன்னால் நீ அங்கே உட்கார் அப்படிம்பார். அந்த தாத்தாவுக்கு கொடு அப்படிம்பார். தாத்தா என்ன தாத்தான்னு, இல்லை சாப்பிடு அப்படின்னா. அந்த குழந்தை போண்டா கொடுக்குது, அது எடுத்துக்கோ அப்படின்னா பிரசாதம்னு நினச்சிட்டு நான் எடுத்துனா அந்த ஆயில் எனக்கு ஒத்துக்கலை, என்னமோ வயிற்றெல்லாம் புரட்டுது. அப்போ தான் நினச்சேன், ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் இவ்வளவுலாம் கொடுக்குறாங்களே, இவர் உடம்பு ஒன்றுமே ஆகலையே, நமக்கு சின்ன இந்த ஒரு சின்ன சமாச்சாரம் வயிற்ற புரட்டுது. இப்போ இதெல்லாம் எங்கே போய் எந்த ரெக்கார்டில் பண்ணுறது? எங்கே இருக்குது ரெக்கார்டு? எங்கே இருக்குது? ரெக்கார்ட் பண்ண முடியாது. கின்னஸ் புக்கு மட்டும்தான் பெரிய ரெக்கார்டு அப்படின்னு நினைக்க வேண்டாம். உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள், என்னவே எடுத்துக்கங்களேன், நான் பண்ணதெல்லாம் கின்னஸ் புக்கில் வராது. அந்த ரெக்கார்டுக்கு மேலே இது
அந்த ரெக்கார்டுக்கு மேலே இருக்கிறத வேற என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாது. மூன்று சுரங்களில் பண்ணிய பாடல் உங்களுக்கு நன்றாக தெரியும், கேட்டிருக்கீங்க இல்லையா? இல்லை, 3 சுரங்களில். அது ஒரு ரெக்கார்டு. ஹிஸ்ட்ரி ஆஃப் மியூசிக்கில் வந்து 3 நோட்டில் வந்து ஒரு காம்போசிஷன் நடந்தது, உலகத்திலே எந்த கம்போசரும் பண்ணலை. அதே போல் வெறும் ஆரோகணத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு கீர்த்தனையை யாருமே எந்த கம்போசருமே பண்ணலை. இதெல்லாம் ரெக்கார்டு மீறிய ரெக்கார்டுகள். மூணே நோட்டு, க ரீ ச, இதுதான். இதை மீறி எங்கேயும் போகாது. ததம் 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 ததததிததம் ததம் ததததம் ததததம் ததம் ததம் தததததம் ததம் ததததம் தாரராரராரராரராரா. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.